ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு ஸ்னாப்ஷாட் வந்துட்டு எப்படி பேக்எண்ட்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போறோம். சி ஸ்னாப்ஷாட் பர்பஸ் எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். ஏன் ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்றோம், ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியும். பட் இது பேக்எண்ட்ல எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம். அது மாதிரி நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு காமிக்கிறேன். நான் எப்படி வந்து அதுக்கடுத்து நீங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ நம்ம பார்க்க போகிறது ஸ்னாப்ஷாட் பேக் அண்ட் டெக்னிக். எப்படி ஸ்னாப்ஷாட் வந்து பேக் எண்ட்ல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மகிட்ட ஒரு விஎம் இருக்குது. நம்ம என்னென்ன ரீசனுக்காக ஸ்னாப்ஷாட் வந்து பேக்கப் எடுப்போம், ஸ்னாப்ஷாட் பேக்கப் போகும். லைக் சுபேர் சொல்லுங்க சுபேர், நம்ம என்ன ரீசனுக்காக ஸ்னாப்ஷாட் பேக்கப் போகும்? வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஸ்னாப்ஷாட்? Hello. Yeah. Again, So, what you say, sir? What is the purpose of snapshot? Why we are going for snapshot? Like you say before the time travel, like if any changes, we will go the time. If we take the snapshot, like a particular time. So can you explain what are the activities? What are the activities we will go for snapshot? Activities. Okay, just recall the things. Rukshan, சொல்லுங்க Rukshan, எப்படி what is a snapshot? Snapshotனா என்ன? What is the purpose of snapshot? ஸ்னாப்ஷாட் வந்து நம்ம ஒரு விஎம்ல எதுவும் சேஞ்சஸ் பண்ண போறோம், இல்லை வந்து பேட்ச் அப் ரிட்டர்ன் பண்ண போறோம், இல்லை ரீபூட் பண்ண போறோம்னா, ஸோ சில இன்டரப்ஷன் வந்து தவிர்க்கிறதுக்காக நம்ம ஸ்னாப்ஷாட் பண்ணுறோம். ஓகே, என்னென்ன சேஞ்சஸ் பண்றதுக்கு? பேட்ச் அப்டேட்ஸ், அது மாதிரி எந்த அப்டேட்ஸ் எதுவும் பண்றோம், ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்றோம், அப்படி இல்லைன்னா ஒரு ரீபூட் பண்றோம்னா கூட நம்ம ஸ்னாப்ஷாட் எடுப்போம். ஓகே, ஸ்னாப்ஷாட் எடுக்காம பண்ணோம்னா என்ன ஆகும்? எடுக்காம பண்றது இல்லை ஜி. ஏதாவது ஒரு டைம்ல வந்து ஏதோ ஒரு அப்டேட்டில் சேஞ்சஸும் நம்ம பண்ணிட்டோம், நம்ம ஒரு ரீபூட் இனிஷியேட் பண்றோம் அப்படின்னும் போது வந்து விஎம் ஹேங் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு பேக்கப் பர்பஸ்க்காக ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். ஓகே ஓகே ஓகே, குட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஸ்னாப்ஷாட் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆக்டிவிட்டி லைக் வாட் எவர் ஆக்டிவிட்டி, ஒரு மேஜர் ஆக்டிவிட்டினாலும் சரி, ஒரு மைனர் ஆக்டிவிட்டினாலும் சரி, விஎம் ரீபூட், விஎம் டூல் இன்ஸ்டலேஷன், விஎம் பேட்ச் அப்டேட், அப்ளிகேஷன் சேஞ்சஸ், அப்ளிகேஷன் அப்டேட், ஆன்டிவைரஸ் சேஞ்சஸ், விஎம் லெவல் செட்டிங்ஸ் சேஞ்சஸ், ரெஜிஸ்ட்ரி செட்டிங்ஸ். நீங்க விஎம் ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்ட்ரியில கூட நீங்க செட்டிங்ஸ் மாத்துவீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி எந்த பர்பஸ்னாலும் நீங்க வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ ஸ்னாப்ஷாட் எடுக்காம பண்ணதான் தப்பு. நீங்க நீங்க வந்து ஆக்டிவிட்டி பண்ற ஆக்டிவிட்டி வந்து பெரிய ஆக்டிவிட்டி சின்ன ஆக்டிவிட்டி, பட் ஸ்னாப்ஷாட் எடுத்துருங்க. இஃப் எக்ஸாம்பிள் ஸ்னாப்ஷாட் எடுக்காம பண்ணிட்டீங்கன்னா ஏதோ ஒரு இஷ்யூ வருதுன்னா நீங்க வந்து ட்ரபுள்ல மாட்டிப்பீங்க. ஸோ ஸ்னாப்ஷாட் எடுத்து பண்றீங்கன்னா ஒரு இஷ்யூ வருதுன்னா நீங்க வந்து ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்ணா நீங்க பேக் டு நார்மல் ஸ்டேஜ் போயிருவீங்க. ஸோ இதான் ஸ்னாப்ஷாட். ஓகே, ஸோ ஸ்னாப்ஷாட் எடுக்கிறப்ப பேக் எண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு விஎம் இருக்குது. இந்த விஎம்மோட ஹார்ட் டிஸ்க் எங்க போய் ஸ்டோர் ஆகும்? இந்த விஎம்மோட ஹார்ட் டிஸ்க் எங்க ஸ்டோர் ஆகும்? யா, எக்ஸாக்ட்லி. எஸ், எக்ஸாக்ட்லி. இந்த விஎம்மோட ஹார்ட் டிஸ்க் வந்து டேட்டா ஸ்டோர்ல ஸ்டோர் ஆகும். ரைட், கரெக்ட். ஸோ இது வந்து ஒரு ESXல இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ESXல இருக்கும். இந்த விஎம் ஒரு ESXல இருக்கும். இந்த ESXல வந்து டேட்டா ஸ்டோர் வந்து மேப் ஆயிருக்கும். டேட்டா ஸ்டோர் வந்து மேப் ஆயிருக்கும். ஸோ விஎம் டேட்டா ஸ்டோர் மேப் ஆயிருக்கும். தென் இந்த டேட்டா ஸ்டோருக்கு உள்ளதான் இந்த விஎம்மோட ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்டோர் ஆகும். which means disk files. நம்ம பார்த்தோம் இல்லையா disk files. what is disk files? என்னென்ன ஃபைல்ஸ்லாம் ஒரு விஎம் கிரியேட் பண்ணா என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும் ஒரு டேட்டா ஸ்டோர்ல? சந்திரமௌலி சொல்லுங்க, ஆபீஸ்ல இருக்கீங்களா இல்ல
வீட்டில் இருக்கீங்களா? Sorry for the interruption. என்னோட நெட்வொர்க் டவுன் ஆயிடுச்சு. சாரி. ஸோ யா கம்மிங் டு த பாயிண்ட், ஒரு விஎம்ல ஒரு விஎம் கிரியேட் பண்றோம்னா, ஓகே சந்திரமொழி டிராவலிங், ஓகே ஒரு விஎம் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதோட பேக் எண்ட்ல எப்படி இப்போ ஸ்டோர் ஆகும்? டேட்டா ஸ்டோர்ல போய் ஸ்டோர் ஆகும். என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும்? அசோக் VMX, VMX, .vmx, VMST, .vmdk, VMDK, VMX, VMDK, VMDK, VMware.log, .nvram, VMX yes, qgline, log file. .lck, Super. .vswp, VMX VMname .vswp. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ், இதெல்லாம் ஸ்டோர் ஆகும். அப்ப ஒரு விஎம் நம்ம கிரியேட் பண்ற உடனே டேட்டா ஸ்டோர்ல அதோட டிஸ்க் ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகுது. இப்ப நான் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன், சரிங்களா? இப்ப இந்த விஎம்மோட ஹார்ட் டிஸ்க் எந்த ஃபைல்ல ஸ்டோர் ஆகும்? இந்த விஎம்மோட ஹார்ட் டிஸ்க் வந்து எந்த ஃபைல்ல ஸ்டோர் ஆகும்? VMDK. .vmx ஃபைல், எஸ் எக்ஸாக்ட்லி. .vmdk, எஸ் VMDK ல இந்த விஎம்மோட ஹார்ட் டிஸ்க் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஃபைன். இப்ப நான் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன் அப்படின்னா பேக்எண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ யூஸ்வலா ஸ்னாப்ஷாட் வந்து .vmdk ஃபைல்ல தான் வந்து இருக்கும். சாரி, விர்ச்சுவல் மிஷின் .vmdk ஃபைல்ல தான் இருக்கும். இப்போ நான் ஸ்னாப்ஷாட் ரன் பண்றப்ப delta.vmdk ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். வாட் இஸ் delta.vmdk? அந்த ஃபைல் நேம் எப்படி இருக்கும்? delta.vmdk ஃபைல் நேம் எப்படி இருக்கும்? 001 dot. Yes, exactly. So delta.vmdk எப்படி இருக்கும்னா VM name. So VM name என்னவோ அந்த VM name இருக்கும். VM name dot 0000001 dot vmdk. இதுதான் delta.vmdk ஃபைல். ஸோ நீங்க ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்னாப்ஷாட் டைரக்டா VMDK ஸ்டோர் ஆகாது, delta.vmdk வந்து ஸ்டோர் ஆகும். இங்க வந்து ஸ்டோர் ஆகும். ஆக்சுவல் விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு VMDK தான் இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவல் விர்ச்சுவல் மிஷின் VMDK தான் இருக்கும். பட் ஸ்னாப்ஷாட் வந்து delta.vmdk தான் இருக்கும். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் VMware டிஸ்க் ஃபைல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் delta.vm. இதை இப்போ இதுக்கு அடுத்து நான் காமிக்கிறேன் எப்படி VMDK ஃபைல் கிரியேட் ஆகும், delta.vmdk கிரியேட் ஆகும் நான் காமிக்கிறேன். இப்ப நீங்க ஸ்னாப்ஷாட்டை ரிவர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க இருந்து ரிவர்ட் ஆயிரும். இப்போ ஸ்னாப்ஷாட் டெலிட் பண்றீங்கன்னா அந்த delta.vmdk ஃபைல் வந்து டெலிட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்றீங்க அப்படின்னா தென் ஃபைல் வந்து .vmdk இருந்து ரிவர்ட் ஆயிரும். இங்க இருந்து .vmdk ரிவர்ட் ஆயிரும். தென் பேக் டு நார்மல் ஆயிரும். இப்ப நீங்க ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறீங்கன்னா the actual VMDK file will be in read mode. So இந்த VM நான் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். ஆக்சுவல் ஃபைல் வந்துட்டு VMDK ஃபைல்ல தான் இருக்கும். ஸ்னாப்ஷாட் ரன் பண்றப்ப அது வந்து எங்க இருக்கும்? delta.vmdk இருக்கும். delta.vmdk அது ஒரு டைரக்டரியா எப்படி? அது இல்ல, அது ஒரு டிஸ்க் ஃபைல் தான். ஒரு VMDK ஃபைல் எப்படி கிரியேட் ஆகும் அதே மாதிரி ஒரு டிஸ்க் ஃபைல் தான், நாட் அ டைரக்டரி. இங்க ஸ்டோர் ஆகுறதுக்கு போல இங்க ஸ்டோர் ஆகும். நீங்க என்னென்ன சேஞ்சஸ்லாம் இப்போ ஒரு ஒரு விஎம்க்கு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணிட்டீங்க.
கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன சேஞ்சஸ்லாம் நீங்க பண்றீங்களோ அது எல்லாமே இங்க தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ the VMDK file will be a write mode. Write mode na adu write மட்டும் பண்ணும். The delta.vmdk file will be a read and write mode. Read பண்ணும், write பண்ணும். நோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் போட்டுக்கோங்க. சரிங்க, நீங்க வந்து நான் போடுற டயக்ராம் அப்படியே போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நோட்ஸ் அப்படியே பக்காவா எடுத்துக்கோங்க. ஒரு விஎம் இது. இந்த விஎம்ல ஸ்னாப்ஷாட் ரன் பண்றப்ப நார்மலா இந்த விஎம்டிகேல தான் இருக்கும். ஒரு ஸ்னாப்ஷாட் எப்ப கிரியேட் பண்றோம், கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா விஎம்டிகேல ஃபைல் ஸ்டோர் ஆகாம அந்த ஃபைல்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ற டேட்டா எல்லாமே delta.vmdkல வந்து ஸ்டோர் ஆகும். அதுதான் ஆக்சுவல் மீனிங். ஸோ த ஆக்சுவல் விஎம்டிகே வந்து ரீட் மோட்ல இருக்கும். சாரி, ரீட் மோட்ல இருக்கும். அது ஜஸ்ட் பார்க்க தான் முடியும். delta.vmdk will be a read and write mode. இதெல்லாம் எல்லாமே டேட்டாலாம் ரிட்டர்ன் ஆகும். இப்போ எனக்கு இந்த ஸ்னாப்ஷாட் வேண்டாம் அப்படின்னா இது டெலிட் இந்த ஃபைல் வந்து டெலிட் ஆயிடும். இப்போ ரிவர்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு இங்கேருந்து ரிவர்ட் ஆயிக்கும். சரிங்களா? ஸோ இதை இப்போ நான் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எப்படின்னு நான் இப்போ காமிக்கிறேன். ஷேர் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இப்போ நம்ம கண்டினியூவா ஒரு 2-3 ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம். இப்போ நம்ம ரிவர்ட் பண்ணும்போது எந்த ஸ்னாப்ஷாட் வந்து அதுல ரிவர்ட் ஆகும்? இப்போ நீங்க எதை சூஸ் பண்ணி ரிவர்ட் பண்றீங்களோ அதுதான் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்றீங்களோ, சரி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்க ஒவ்வொரு ஸ்னாப்ஷாட்டுக்கும் ஒரு delta.vmdk கிரியேட் ஆகும். ஸ்னாப்ஷாட்டுக்கு 1க்கு 001 கிரியேட் ஆகும். ஸ்னாப்ஷாட் 2க்கு 002 கிரியேட் ஆகும். அப்ப நீங்க ஸ்னாப்ஷாட் 2 நீங்க செலக்ட் பண்ணி ரிவர்ட் பண்ணீங்க, அதுல இருந்து ரிவர்ட் ஆகும். அதுல அந்த ஆப்ஷன் வரும். ஓகே, இதை காமிக்கிறேன். இதுல ஹைடுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் வந்து ஹைட் பண்ணுங்க. அந்த இதை ஸ்டாப் ஷேரிங் பக்கத்துல ஹைட் பண்ணுங்க. அதை பஸ் சார் சொல்லுங்க. இல்ல ஷேர் பண்ணுங்க, அந்த ஹைட் பண்ணுங்க. அதை ஷேர் பண்ணுங்க பாஸ்கர். அதுதான். ஓகே ஓகே ஓகே. விசென்டர் ஷேர் பண்ணுங்க. இல்ல கரெக்ட். ஓகே சூப்பர். கூல். யா, இப்போ வந்து गाइस ஸ்னாப்ஷாட் ரன் பண்ண போறோம். பிஃபோர் ஸ்னாப்ஷாட் டேட்டா ஸ்டோர் போங்க. டேட்டா ஸ்டோர் போயிட்டு டேட்டா ஸ்டோர் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு காமிச்சிருங்க. தென் அதுக்கு ஸ்னாப்ஷாட் எடுப்போம். ஸோ நீங்க அந்த விஎம் செலக்ட் பண்ணி டேட்டா ஸ்டோர் போனீங்கன்னா அந்த விஎம் எந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்குன்னு தெரியணும். அதுக்குள்ள போயிட்டு விஎம் நேம் காப்பி பண்ணி ஃபில்டர்ல பேஸ்ட் பண்ணுங்க. ஃபில்டர்ல பேஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த விஎம் ஃபைல்ஸ் எல்லாம் வரும். அந்த விஎம் ஃபைல்ஸ் வந்துட்டு ஸோ இதுதான் வந்து விஎம், அந்த விஎம்மோட ஃபைல்ஸ் லைக் விஎம் ஃபைல்ஸ், enviram ஃபைல், .vmdk, .vmsd, vmx இந்த ஃபைல்ஸ். இப்போ இதுல எத்தனை ஹார்ட் டிஸ்க்கோ அத்தனை விஎம்டிகே கிரியேட் ஆகும். ஹார்ட் டிஸ்க் 1க்கு ஒரு விஎம்டிகே, ஹார்ட் டிஸ்க் 2க்கு 1 அந்த மாதிரி கிரியேட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா delta.vmdk ஃபைலே இல்ல. இப்போ நம்ம ஸ்னாப்ஷாட் ரன் பண்றோம். ரன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபைல் கிரியேட் ஆகும். ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணுங்க. இந்த ஹோஸ்ட் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஹோஸ்ட் ஐகான், ஹோஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ விஎம் வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்னாப்ஷாட் செலக்ட் பண்ணீங்கன்னா டேக் ஸ்னாப்ஷாட் இருக்கும். யா, ஸ்னாப்ஷாட் எடுக்கிறப்ப உங்களுக்கு இன்க்ளூட் விர்ச்சுவல் நம்ம யூஸ்வலா இதுதான் எடுப்போம். லைக் மெமரி வித் மெமரியோட தான் எடுப்போம். டிஸ்கிரிப்ஷன்ல எதுக்காக ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம், எது டிக்கெட் நம்பர் இருந்தால் டிக்கெட் நம்பர் போடணும், சேஞ்ச் நம்பர் இருந்தால் சேஞ்ச் நம்பர் போடணும், அந்த என்ன பர்பஸ் போடணும், போட்டு கிரியேட் கொடுத்துருங்க ஸ்னாப்ஷாட். நம்ம என்ன தேவைக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு தெளிவா இருக்கும். இல்ல இது மினிமைஸ் பண்ணுங்க. ஸ்னாப்ஷாட் ரன் ஆகிட்டு மினிமைஸ் பண்ணுங்க. மானிட்டர் போங்க. மானிட்டர்ல போயிட்டு டாஸ்க் போங்க. அதுலயும் தெரியும் ஸ்னாப்ஷாட்.
என்ன வித்தியாசமா இருக்கு? டாஸ்க் ஓகே, ஸ்னாப்ஷாட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்ப ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப டேட்டா ஸ்டோர் போயிட்டு டேட்டா ஸ்டோர் போங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. சிவிசிஎஸ் நம்ம செலக்ட் பண்றோம்னா எனக்கு இப்ப 00001 ஒரு ஃபைல் இருக்கும். இதுதான் வந்து delta.vmdk ஃபைல். சரிங்களா? இப்ப the thing is நான் ஒரு டயகிராம் போட்டு காமிச்சோம் இல்லையா? The actual vmdk file will be a read mode. The delta.vmdk file will be a read and write mode. இந்த ஃபைல் தான் வந்து read and write ஆகும். நீங்க ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்ததுக்கு அப்புறமா பண்ற எல்லா சேஞ்சஸும் எல்லா டேட்டாவும் இதுல தான் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? சோ இப்ப நான் மல்டிபிள் ஸ்னாப்ஷாட் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு as per the VMware ரெக்கமெண்டேஷன் படியே அவன் 3 ஸ்னாப்ஷாட் எடுக்க சொல்றான். பட் 3 ஸ்னாப்ஷாட் அதிகம், 2 தான் எடுக்கணும். ஏன் எடுக்கிறோம் மல்டிபிள் ஸ்னாப்ஷாட் எடுக்கக்கூடாது அப்படின்னா டிஸ்க் அதிகமாக கிரியேட் ஆகும். VMDK டிஸ்க் வந்து அந்த delta.vmdk அதிகமாக கிரியேட் ஆச்சு அப்படின்னா அப்போ ஒரு கொலிஷன் ஏற்படும். அப்போ டிஸ்க் கன்சாலிடேஷன் எரர்னு ஒரு எரர் வரும். சரிங்களா? டிஸ்க் கன்சாலிடேஷன் எரர். அந்த எரர் வந்துருச்சு அப்படின்னா VM வந்து ஹங்க் ஸ்டேட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. VM பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ ஆயிரும். அதை கன்சாலிடேட் பண்ணணும். அப்படி கன்சாலிடேட் பண்றப்போ VM ஷட் டவுன் பண்ற மாதிரி வரும் மேபி. ஸோ அதனாலதான் மல்டிபிள் ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணக்கூடாது. மல்டிபிள் ஸ்னாப்ஷாட் நீங்க வந்து ஒரு VMல கீப் அப் பண்ணீங்கன்னா மல்டிபிள் delta.vmdk கிரியேட் ஆகும். மல்டிபிள் delta.vmdk கிரியேட் ஆகிறப்ப டிஸ்க் கன்சாலிடேஷன் எரர் வந்துடும். அதனால அதை பண்ணக்கூடாதுன்னு VMware சஜஸ்ட் பண்றான். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு 2 ஸ்னாப்ஷாட் 3 ஸ்னாப்ஷாட் பண்ணலாம்னு VMware சொல்றான். பட் 2 ஸ்னாப்ஷாட் பண்ணுங்க. ஒரு ஸ்னாப்ஷாட்டை 3 நாளைக்கு மேல வச்சுக்கிறாதீங்க. ஸ்னாப்ஷாட்டை பீரியாடிக்கா டெலீட் பண்ணிட்டே இருங்க. ஸ்னாப்ஷாட் வந்து அதிகமா நீங்க வந்து கீப் அப் பண்ண டேட்டா ஸ்டோரோட ஸ்பேஸை கன்சியூம் பண்ணும். அது மட்டும் இல்லாம VMோட பெர்ஃபார்மன்ஸும் ஸ்லோ ஆகும். ஓகேங்களா? ஓகே, இதுல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. தென்